இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம், எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம். உம்மை அன்பு செய்கின்றோம். இறைவா, நீர் எங்களை உமது சாயலாக படைத்து எங்களை நீர் அன்பு செய்து நாங்கள் தவறிச் செல்லும் பொழுதும் உமது அன்பை காட்டி நாங்கள் மனமாற்றம் பெறும் பொழுது நீர் எங்களை நிறைவாக ஆசீர்வதிக்கின்றீர். எங்களின் மனமாற்றத்தில் நீர் மகிழ்ச்சி கொள்கின்றீர். நாங்களும் உம்மை அன்பு செய்ய நீர் துணை புரிகின்றீர். நாங்கள் உம்மை அன்பு செய்யும் பொழுது உமக்காக எந்த செயலையும் செய்ய துணிந்து வாழ்வோம் என்பதை பற்றி தெல்லம் தெளிவாக விளக்கி கூறுகிறது முதல் வாசகம். நற்செய்தி வாசகத்திலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எவ்வாறு இந்த உலகத்தில் புறக்கணிக்கப்பட்டு கொல்லப்படுவார் என்பதை பற்றி தெல்லம் தெளிவாக விளக்கி கூறுகிறது. இயேசுவே ஆண்டவரே, நீர் எங்கள் மீது வைத்திருந்த அன்பை குறித்து நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். நீர் எங்கள் மீது வைத்திருந்த அன்பினாலே உம்முடைய வாழ்க்கையை தியாகம் செய்தீர். நீர் எங்கள் மீது வைத்திருக்கிற அன்பினாலே இப்போதும் எங்களை அன்பு செய்து உம்முடைய அருள் வழியில் வாழ அழைக்கின்றீர். எங்களுக்கு அற்புதங்களை செய்கின்றீர். நீர் செய்கிற எல்லா அற்புதங்களுக்காகவும் உமது உடனிருப்பிற்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம், உம்மை ஆராதிக்கின்றோம். முதல் வாசகத்திலே நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம்: கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்கக்கூடியது எது? வேதனையா, நெருக்கடியா, இன்னலா, பட்டினியா, ஆடையின்மையா, இடரா, சாவா? இதுதான் நம்மை பிரிக்க முடியும் என்று கூறி இறைவன் மீது, இயேசுவின் மீது தான் வைத்திருந்த அன்பை புனித சின்னப்பர் வெளிப்படுத்துகின்றார். நாமும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அன்பு செய்வோம். அன்பு செய்யும் பொழுது இறைவன் நமக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுத்து சாட்சிய வாழ்வு வாழ உதவி செய்வார். நற்செய்தி வாசகத்திலே நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம்: இறைவாக்கினர் ஒருவர் எருசலேமுக்கு வெளியே மடிவது என்பதை நினைத்து கூட பார்க்க முடியாது என்று இயேசு கிறிஸ்து கூறுகின்றார். எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எவ்வாறு எருசலேமில் கொல்லப்படுவார் என்றும் இயேசு கிறிஸ்துவிற்கு எதிராக மக்கள் எவ்வாறு சாட்சியம் கூறி அவரை மரிக்க வைப்பார்கள் என்பதை தெல்லும் தெளிவாக விளக்கி கூறுகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக கல்வாரி மலையிலே மரித்தார். இதோ அவருடைய அன்பை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். நாமும் இயேசுவை அன்பு செய்வோம். நாம் அன்பு செய்யும் பொழுது அவருக்காக நாம் எதையும் செய்ய துணிவோம். ஆண்டவரே, எங்கள் அனைவரையும் நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். எல்லாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமென்.